ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். இப்போ நாம் உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த குழம்பு செய்தாலும் இந்த சைட் டிஷ் மட்டும் செய்தால் போதுங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கோட தோலை நாம் எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க தோல் எடுத்ததும் அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாங்க. தண்ணியில் போடாமல் இருந்தோன்னா உருளைக்கிழங்கோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். இதை தண்ணியில் போட்டதும் லைட்டாக மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துடலாங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்தோன்னா உருளைக்கிழங்கோட கலர் வந்து மாறாது. இப்போ கழுவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஒரு அரிப்பில் போட்டு தண்ணியை வடிய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்ததும் இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கெல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டாங்க. இது வந்து நல்லா வெந்து உள்ள மாவு மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். சின்ன சின்ன பீஸாக இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி ஓரங்களில் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்தால் மட்டும் போதும். உருளைக்கிழங்கோட கலர் வந்து மாறலை பாருங்கள், ஆனால் இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதோட 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதோட ஒரு பெரிய பல்லாரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பல்லாரி வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வந்ததும் இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் இதோடவே சின்ன சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளியோட அளவு வந்து நம்ம பல்லாரி எடுத்ததில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். தக்காளியை சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டதும் இதோடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது தக்காளி பல்லாரி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு மிளகு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். மசாலா வதங்கி வந்ததும் இதோடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விட்டுடலாங்க. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா வத்தி வந்துடுச்சுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததும் மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இதோட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.